everyone, here is another Saturday and here I am. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி என்னோட சீக்ரெட்டான ஹேர் ஆயில் பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த சீக்ரெட்டான ஹேர் ஆயில் தான் காரணம் என்னோட ஒல்லியான முடி திக் ஆகிறதுக்கு. அண்ட் எஸ், என்னோட சீக்ரெட்டான ஹேர் ஆயிலை நான் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா கடையில் போயிட்டு இந்த பிராண்டடான ஹேர் ஆயில்ஸ் இருக்கும்ல, நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிராண்டாகவே வச்சு நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்கியிருப்போம். அந்த மாதிரி ஹேர் ஆயில்ஸ் எடுத்து பின்னாடி என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹேர் ஆயிலை மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேர் ஆயில்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லா ஹேர் ஆயில்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ். அதுதான் எல்லா ஹேர் ஆயிலுமே ரொம்ப காமனாக என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு மசாஜ் பண்ணுங்கள் 5 to 10 minutes. உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு விசிபிளாக எப்போ தெரியும்னா 90 டேஸில் தெரியும், 60 to 90 டேஸில் தெரியும். அந்த விசிபிளான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 3 தடவை தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு 5 to 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். இது எல்லா எண்ணெயிலையுமே காமனாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பின்னாடி வந்து ஹவு டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். இல்லை நீங்கள் யூடியூப்ல யார்கிட்டையாவது எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா கூட அவங்க வந்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஏன் எல்லாமே காமனாக இதென்ன போட்டிருக்காங்க, ஸோ என்ன பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தலைக்கு மசாஜ் பண்ணுறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ. ஸோ நான் வந்து நார்மலாக என்னென்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் அண்ட் நல்லெண்ணெய் அண்ட் இது விளக்கெண்ணெய். ஸோ பிராண்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் ஆட்டுவாங்க, ஒன்று அந்த எண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வந்துட்டு அந்த ஹோல்சேலில் விற்பாங்கள்ல நல்லெண்ணெய் கடலெண்ணெய், அந்த மாதிரி வந்து லிட்டர் கணக்கில் வாங்கி டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நார்மலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். சூடு அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணால் நல்லெண்ணெய். அப்படி என்னைக்காவது வந்துட்டு என் மூடு வந்து வேறு மாதிரி மாறுனுச்சு அப்படின்னா இந்த விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ இதான் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற எண்ணெய். ஸோ இதே எண்ணெயையே வந்து நான் என்ன பண்ணேன்னா, என் தலைக்கு இதே எண்ணெயை இதே தேங்காய் எண்ணெயை என் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் எதுவுமே கலக்கலை, அப்படியே வாங்கிட்டு வந்து இல்லைன்னா ஆட்டினேன், அப்படியே பியோர் தேங்காய் எண்ணெய். ஓகேயா, இந்த தேங்காய் எண்ணெயை என் தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes வந்துட்டு நல்லா தலையில் வச்சு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட 1 year வந்துட்டு இதை பண்ணால் நல்ல ரிசல்ட்டுங்க. உண்மையிலே வந்துட்டு பயங்கரமான ரிசல்ட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீக்ரெட் ஹேர் ஆயில், மேஜிக்கல் ஹேர் ஆயில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஹேர் ஆயிலை சீக்ரெட்டாக மேஜிக்கலாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான் சீக்ரெட் ஹேர் ஆயில். ஏன்னா நான் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக மசாஜ் பண்ணுறேன், கன்சிஸ்டண்ட்டாக 3 மாதம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் தெரியுது. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து மற்ற ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 மாதத்துக்கு வாரம் 2 தடவை இல்லைனா 3 தடவை தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி தலைக்கு குளிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள். உங்கள் தேங்காய் எண்ணெயில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா வெளியில் போய் எண்ணெய் வாங்குங்க. உங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் பண்ணாமல் வெளியில் போய் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெயிலே ஒர்க் ஆகும்போது நம்ம முடி நல்லா வளரும் போது நம்ம எங்கே வெளியில் இருக்க எண்ணெய்க்கு காசு கொடுத்து வாங்கணும்? நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.